வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் கைது செய்யப்பட உள்ளாரா? வெளியான தகவலால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. வீடியோவை முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. வேலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஸ்டாலின் அவர்களது அண்ணன் மகன் அழகிரியின் மகன் வேலூர் மருத்துவமனையிலிருந்து நேற்று மாலை வீடு திரும்பியுள்ளார். மேலும் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது தமிழகத்தில் இனி போதை விற்பனை செய்யக்கூடாது, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட வேண்டும், இல்லை என்றால் வழக்கு பதிவு தொடர்வேன், முதல்வராக இருந்தாலும் சரி அவர் மீது வழக்கு தொடர்வேன் என்றும் தற்பொழுது கடும் கோபத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார் அழகிரி அவர்கள். இந்த அளவிற்கு பேசக்கூடிய அழகிரி அவர்கள் நல்லவரா என்று பார்க்குமையானால் 2011ஆம் ஆண்டிற்கு முன்பு வரை திமுகவின் ஆட்சியில் தன்னுடைய கோட்டையாக மதுரையை வைத்திருந்தார். மிக பெரிய ஒரு ராஜ்யத்தை மதுரையில் கட்டியாண்டார். மதுரையில் அழகிரியின் பேச்சை கேட்காமல் யாரும் உள்ளே வர முடியாது, வெளியே செல்ல முடியாது என்ற ஒரு நிலை இருந்தது. அவரால் பல குடும்பம் நடுத்தெருவிற்கு வந்ததாக செய்திகளும் நம்மால் பார்க்கப்பட்டோம். ஆனால் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அதிக அளவு போதை மருந்து பயன்படுத்தி போயஸ் கார்டனில் உள்ள அவரது வீட்டில் மாடியில் இருந்து கீழே விழுந்ததன் காரணமாக அவருக்கு மூளையில் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக சுமார் 1 வருடம் 3 மாதங்கள் வரை மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டார். எந்த ஒரு பேச்சு மூச்சும் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட துரை தயாநிதி அவர்களை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும். அதே சமயத்தில் தமிழகத்தில் போதை மருந்து விற்பனை அதிகமாகி கொண்டிருக்கிறது, அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் தன்னுடைய தம்பியும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களிடம் பல்வேறு கோரிக்கைகளையும் வைத்துள்ளார். ஆனால் தற்பொழுது வரை தமிழகத்தில் போதை மருந்து விற்பனை குறைக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. விற்பனை தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. வெளிநாடுகளில் ஏற்றுமதியும் செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்போ வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம். அதாவது அழகிரி அவர்கள் தொடர்ந்த வழக்கில் அதிக அளவு போதை மருந்துகள் விற்பனை செய்வதாக வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். இதில் யாராக இருந்தாலும், குறிப்பாக முதல்வராக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதை மருந்து எங்கு வாங்கப்படுகிறது, யார் விற்கப்படுகிறார் என்ற அனைத்து லிஸ்ட்டையும் கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவல் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.